வணக்கம் நண்பா. டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். இடைநிலை ஆசிரியர் பணி நிரவல். கல்வித்துறை விளக்கம். இடைநிலை ஆசிரியர் பணி நிரவல் குறித்து ஆசிரியர்கள் மத்தியில் குழப்பம் எழுந்த நிலையில் இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்தது. தமிழகத்தில் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழ் 31,336 தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 25,50,000 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக சுமார் 1,07,000 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இதற்கிடையே அரசு பள்ளிகளில் ஆண்டுதோறும் மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. அதில் உபரியாக உள்ள பணியிடங்கள் கண்டறியப்பட்டு பணி நிரவல் செய்யப்படும். அதன்படி 2023 ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 2,236 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் உபரியாக உள்ளன. இவர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு மே 28ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று தொடக்க கல்வித்துறை அறிவித்தது. அந்த உத்தரவில் தற்போது நடைபெற்று வரும் மாணவர் சேர்க்கையை கருத்தில் கொண்டு பணி நிரவல் நடத்தப்பட உள்ளது. எனவே குறைந்த மாணவர்கள் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. இதற்கு இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது. இது தவிர மாவட்டம் விட்டு மாவட்டம் பணி நிரவல் செய்யும் பட்சத்தில் பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்று ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்நிலையில் உபரியாக உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் ஒன்றிய அளவில் மட்டுமே பணி நிரவல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து தொடக்க கல்வித்துறை அதிகாரிகள் கூறும்போது, உபரி ஆசிரியர்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் பணி நிரவல் இல்லை, ஒன்றிய அளவில் மட்டுமே நடைபெறும். எனவே ஆசிரியர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. அதேபோல் கடந்த ஆண்டு இடமாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்றவர்கள் நிகழாண்டும் விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி டெட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.